ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? பாஸ்டர் சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு. ஒரு முறை கிருபாசனம் சர்ச்சுக்கு போயிருக்கும்போது அங்கே அப்படிதான் கையில் மோதிரம் போட்டு போவேன். இந்த வாசலில் போன உடனே நம்ம கட்டி பாக்கிடுவேன். அது எனக்கு கல்யாணம் ஆனது புதுசு. அந்த டைம் பாக்கெட்டில் போட்டேன் பாருங்க, அது ஜிப்பா. அது போட்ட அவசரத்தில் என்ன பண்ணுச்சு, வருஷத்தில் முடிச்ச உடனே பாக்கெட் வந்து மோதிரம் கீழே வந்துருக்குது. வீட்டுக்கு போனால் என் மாமாலாம் வந்திருந்தாங்க. எங்கடா ஒரு பொண்ணு போட்ட மோதிரத்தை காணோம்னாங்க. ஐயோ சச்சனை விட்டு வந்துருக்கிற போல ஓடி போய் அந்த பாஸ்டர்கிட்ட கை காட்டுறேன். உண்மையுமே ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களுடைய ஆலயத்தில் இருக்குது. அதான் சொல்றேன், நேற்றுக்கே நான் சொன்னேன் எங்கள் சர்ச்சில் இருக்கிற மாதிரி தான் சொன்னேன். இன்னைக்கும் பாஸ்டர் சொன்ன விஷயங்களை கவனிக்கும் போது இன்னும் கூடுதலாக அது எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா பாஸ்டர் நானே போய் கடை வாங்கி, நானே போய் கோழியை வாங்கி வெட்டி அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி, எங்கள் சர்ச்லேயும் அப்படிதான். என் மிஸ்ஸஸ் கிரான் கேட்டு பாருங்க, எல்லா வேலையும் நான் பசங்களோட கூட இணைஞ்சி எப்படி எங்கள் சர்ச்சில் நம்ம நேர்த்தியாக செஞ்சு கொடுக்கணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நேர்த்தியா செய்து தான் கட்ட வச்சிருக்கிறாரு. அது ஒரு தகப்பனுடைய இருதயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை எப்படி செய்வாங்கன்னு தெரியல. ஆனா நான் செஞ்சேன்னா என் பிள்ளைங்களுக்கு சரியா செய்வேன்ற ஒரு ஆர்வத்துல, ஒரு நல்ல ஒரு பாரத்தோடு உங்க ஊழியக்காரர் எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடி இருந்து செய்யறதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம பயந்து கொண்டிருக்கிறது என்னன்னா, என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் தான் உருவாக்கினார் என்றவங்க எத்தனை பேர்? சில ஆள் இருக்கோம், நான் தான் வந்து குரங்குல இருந்து வந்தேன் இருக்கோம். அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? உண்மையா இல்லை, இல்லாததுக்காக ஸ்தோத்திரம். சிலர் அந்த தேதி அப்படி ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் ஸ்கூலில் படிக்கிற நேரத்தில் அந்த எம்ஐ பீரியட் வரும்போது சார் கேட்டாங்க, மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டார்? அப்போது நம்ம கிறிஸ்டினாச்சே நின்று சண்டே ஸ்கூல்லாம் போடுவேன் அப்படின்ட்டு தைரியமாக சொல்லிட்டேன். சொல்லி முடிச்ச உடனே என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்தான் அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக ஆகிடுச்சு. நான் அவன்கிட்ட சொன்னேன், சத்தியமாக நான் வரல, உங்கள் அம்மா அப்பாலாம் மரத்தில் தொங்கியிருந்துப்பா பிறகு, நான் வரல, நான் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்து கை குலுக்கி சொல்லுங்க, நான் ஆண்டவரால் சொல்ற. நமக்கு தான் நம்ம உடம்புக்கு பயங்கர பயம் இருக்குது. ஹல்லேலூயா. டக் 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 ஓடி இருக்குது, எப்போ டக்கு நிற்குன்னு தெரியாது, எப்போ ஸ்டாப் ஆகுன்னு தெரியாது, ஒரே பயம். நான் சொல்றேன், உங்களை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு நாள் ஒரு கார் வேகமா போயிட்டு இருந்துச்சு, நல்ல ஹைவேஸ்ல. திடீர்னு சொல்லி அந்த காரு நின்று போச்சு. அந்த காரை ஓட்டின அந்த ஓனர் என்ன பண்ணாங்க, காருடைய பேனட் திறந்து செக் பண்ணி பார்த்தாங்க. என்ன பண்ண பார்த்தாங்க, ஸ்டார்ட் ஆக வேண்டாம். அதுவும் ஹைவேஸ்ல இந்த பிரச்சனை ஆனது உடனே அவர் என்ன பண்ணார், ரொம்ப சோர்ந்து போய் கார் கிட்ட அப்படி நின்ட்டார். அதே ஹைவேஸ்ல இன்னொரு கார் வேகமா போச்சு. போன கார் முடிச்சு கொஞ்ச நேரத்தில் திருப்பி ரிவேஸ்ல வந்துச்சு. வந்து நின்றுட்டு அதுலேருந்து ஒரு மனுஷர் இறங்கி, என்னென்ன பிரச்சனை? இல்லை சார், கார் ரொம்ப நேரம் ப்ராப்ளமாக இருக்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேது. சரி, நீங்கள் போய் உள்ள உட்காந்து நான் சொல்லும் போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி பேனட் திறந்து உள்ள கை வச்சு ஒரு சின்ன ஒர்க் பண்ணார். இப்போ ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. யோசிச்சாரு, நான் இவ்வளோ நான் ட்ரை பண்ணுறேன் சார், சரியாகல. நீங்கள் கை வச்சோன்னா சரியாச்சு, நீங்கள் யார் சார் அப்படின்னு ஒன்று. இப்போது அந்த மனுஷன் சொல்கிறாரு, நான் தான் ஹென்றி ஃபோர்ட், இந்த காரை கண்டுபிடிச்சது நான் தான். ஹல்லேலூயா. இந்த காருக்கு எந்த பிரச்சனை எப்படி நான் சரி பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த காரை நான் தான் என்ன பண்ணேன், வடிவமைச்சேன், நான் தான் அதை உருவாக்கினேன். தேவனும் அப்படிப்பட்டவர் தான். உன்னை உருவாக்கினவருக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். ஹல்லேலூயா. மிஷனை பார்த்து, ஒருவேளை ஸ்கேனிங்கை பார்த்து, ஒருவேளை எதையோ பார்த்து
உன்னை வந்து உனக்கு பிரச்சனை இருக்குது, நீ இவ்வளோதான் அவ்வளோதான் சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் உன்னை படைச்சவருக்கு தெரியும் உனக்கு எது எப்போ எங்க செய்யணும்னு தெரியும். ஹல்லேலூயா. பார்த்து கை குலுக்கி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. அந்த உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறாரு, எப்போ உன்னை தூக்கணுமோ மேலே தூக்குவாரு. அதை வந்து மனுஷன் வேண்டியது உன் கடமை. என்ன ஆக போதும், எப்படி ஆக போதும் ரொம்ப யோசிக்கும் சில ஆட்கள். சில நேரங்களில் நம்ம ஒற்றுக்கொண்டோமானால் தேவன் நேர்த்தியாக செய்து முடிச்சுவார். ஒரு முறை நான் இந்த பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக 2000 அந்த டைமில் முடித்த பைபிள் காலேஜ். அப்போ அங்கே படிக்க உள்ளே போகும்போது என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் சொன்னார், நீ போ, நான் உங்களுக்கு தேவையானது என்ன பண்ணுறேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, மாமா சொல்லிட்டாரு, நான் போய் நான் பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. அப்போது 3 monthsக்கு ஒரு முறை ஃபீஸ் கட்டணும், செமஸ்டர் ஃபீஸு. இப்போது 3 மாதம் ஆச்சு, இப்போ ஃபீஸ் கேட்குறாங்க. நான் மாமாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன், மாமா பைபிள் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்மா. மாமா ஒரு கொத்தனாராக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மழை சீசன் வேலை இல்லை அப்படின்னு. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தம்பி என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு வேலை இல்லை, நீ வேலை என்ன பார்த்துக்கோ. இப்போ நியாயமாக நான் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ண உட்காந்து ஆண்டவர் கேள்வி கேட்குறேன், யார் நான் நம்பினேன்னு கேட்டேன். நியாயமான கேள்வி தானே, யார் நம்பினேன்னு கேட்டேன். இப்போ நான் ஆண்டவர் சொல்கிறேன், சரிங்க ஆண்டவரே, மாமா தான் நம்பினேன், அதனால என்னை கவுத்துட்டான். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு உதவி செய்றீங்களா? அல்லேலூயா. ஏன் ராத்திரி ஜெபம் பண்ணுறேன். ஒரு 2 நாள் கழிச்சு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் பார்ட் டைமாக. அவர் கூட சைக்கிள் அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது ஒரு நடு ரோட்டில் ஓரமாக நிற்க வச்சுட்டு என்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நேற்றுக்கு நானும் மனைவி பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணோம். என் பிள்ளைங்க பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்களுடைய பேப்பர் கரெக்ஷனுக்கு போனால் அதில் அவருக்கு 600 ரூபாய் சம்பளம் கிடச்சிது. 100 ரூபாய்க்கு கத்தருக்கு வச்சுட்டோம். இந்த 500 ரூபாய் நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது ஒரு வட்டத்தில் உன் முகத்தை கத்தர் காமிச்சாருப்பான்னு சொல்லி அந்த நடு ரோட்டில் அந்த 500 ருபீஸ் என் கையில் கொடுத்தாங்க பாருங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம தேவன் எவ்வளவாய் நம்ம நேசிக்கிறாங்க. இன்னைக்கும் சொல்கிறேன், நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மாதிரி இந்த உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த தேவனை தான் நீங்க நானும் தெய்வமா கொண்டிருக்கிறோம். நம்ம எவ்வளவு பாக்கியவான் பாருங்க, நம்மள எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு எதையும் செஞ்சுட்டு இருந்தோம் பாருங்க. ஆனா இன்னைக்கு சரியான தெய்வத்தை பிடிச்சு கொண்டோம். ஆனா நம்ம உள்ளத்துல சின்ன சின்ன பயம் இருக்குது, என்ன இருக்குது, எதிர்காலம் எப்படி இருக்கும். நான் சொல்றேன், ஒரு கவலையும் தேவையில்லை. உங்களை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நல்லவர். நேற்றுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடணும், எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல. அல்லேலூயா. அந்த கவியை திரும்ப நம்ம என்ன பண்ண போறோம், பாடிட்டு எனக்கு பிரசங்கத்துக்கு போக போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசையா
ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணத்துலலாம் பின்னாடி பேக்ரவுண்ட் டிசைன்லாம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன வேலை நானும் இன்னொருத்தர் எடுத்து செஞ்சுருந்தோம். அப்போது நிறைய கிறிஸ்டியன் கல்யாணத்துக்குலாம் போகும்போது கச்சேரி வச்சுருப்பாங்க, எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னா அந்த பாட்டு எல்லாம் எழுந்து போயிட்டாங்க பாருங்க, அப்போ கடைசியாக அந்த பாட்டு கொடுப்பாங்க, நான் மட்டும் பாடிட்டு இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. ஆனால் ஏசப்பா அவருடைய ஊழியத்துக்கு அழைச்ச போது, இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட மொத்தம் 9 தெரு இருக்குது. 9 தெருவுலையும் இந்த சத்தம் கேட்கும். சொல்லுவாங்க, சத்தியம் தேட்டுக்கிட்டு கேட்குது சத்தம் அப்படின்னா. எனக்கு நம்ம அவ்வளோ வாலியம் வச்ச மாதிரிலாம் தெரியாது, ஏன்னா பக்கத்தில் வீடுலாம் இருக்குனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அப்போது கீழே ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்கோம், கமலான்னு போட்டு வச்சுட்டு இருக்கோம். இந்து கடவுள் தான் வணங்கும், ஆனால் தெய்வத்தை ஏசப்பா மேலே அவ்வளோ ஆசை. அது எங்கேயா பார்த்துச்சுன்னா பேர் விட்டா கூட, ஏன்னா சின்ன குழந்தைன்னு பார்த்துட்டு சார்லஸ் நீ பாடும்போது தேவ வல்லமை இருக்குது பாரு, இது நம்மளை ஏற்றுறதுக்கு சொல்றதான்னு தெரியல, அப்படியே உருகுற மாதிரி நம்மளை சொல்ல வச்சிருக்கோம் பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஏதோ ஒரு விதத்துல தேவனுடைய வல்லமை சிலரை தொட்டு கொண்டு தான். அல்லேலூயா. அது கீழே உட்கார்ந்துட்டு நாங்கள் 3வது மாடியில பாடுவோம். சொல்றேன், என்ன பிரசங்கம் பண்றோம், என்ன வசனம் பேசணும், என்ன பாட்டு பாடணும், எல்லாத்தையும் மனப்பாடமும் ஒப்பிக்கும். இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க, இப்போ பிரசங்கம் முடிச்சவனே பாடு என்ன பிரசங்கம் பண்ணா அப்படின்னு போயிட்டே இருக்கோம். ஆனா இந்த அம்மா எல்லா வசனத்தையும் கரெக்டா சொல்லும், என்னென்ன டாபிக் பேசணும் எல்லாத்தையும் பேசுவோம் கரெக்டா. நாம தான் என்ன பண்ணுவோம், டைரியில நல்லா எழுதுவோம், அடுத்த ஒரு பாசம் கேட்டா அப்படியே திணறிட்டு இருப்போம். நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட பேசுற ஒரு வார்த்தையா இருந்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சொன்ன நேத்திக்கே சொன்னேன், 33-34 வருஷம் ஆகுறது, கர்த்தர் இது வரைக்கும் எந்த குறையும் வைக்கல. எந்த இடத்துல நின்று எப்படி செய்யணுமோ அந்த இடத்துல அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு முறை என்னுடைய அப்பா 10 வயசுல எங்களை விட்டு இறந்து போனாங்க. என் அக்காவுக்கு 11, எனக்கு 10, என் தம்பிக்கு ஒரு 5-6 வயசு இருக்கு. அந்த நேரத்தில் விட்டு அப்பா இறந்து போனாங்க. அம்மாவும் ஒரு கிராமத்தாள், படிப்பறிவு பெருசா இல்லை. எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போன உடனே அம்மா ஒரு சின்ன வியாபாரம், இட்லி வியாபாரம் மாதிரி பண்ணி அப்படிதான் எங்களை கொஞ்சம் நடத்தினாங்க. ஆனால் சரியான வயசுல கர்த்தர் எங்களை பிடிச்சிட்டாரு. ஆனால் கடவுள் எங்களை பிடிச்ச உடனே அந்த அப்பாவுடைய ஃபீல் வந்துச்சு பாருங்க. ஒரு அப்பா இல்லை, சப்போஸ் நம்ம இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்கலன்னா கூட எல்லாரும் கையை பிடிச்சி நடக்கிறாங்க, நமக்கு கூட யாரும் இல்லை, ஏதாவது போய் அப்பாட்ட ஷேர் பண்ணலன்னா நம்ம அப்பாவும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல். ஒரு முறை அப்படி நான் நடந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அந்த கிராஸ் பண்ணுறேன், மவுண்ட் ரோடு அப்படி கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நின்று யோசிக்கிறேன், வண்டி கிராஸ் பண்ணி நடு ரோட்டில் நின்று அப்படி போனோம். நிறைய வண்டி போயிட்டு வந்துருக்குது. இப்போ வானத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. அவ்வளோ க்ரௌட் நடுவில் சத்தம் அதிகமாக இருக்குது. அந்த ஜனங்கள் நடுவில் வாகன சத்தம் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு நடுவில் என் காதில் ஒரு சத்தம், சார்லஸ், உலகத்துக்குரிய ஒரு தகப்பன் மரிச்சு போயிருக்கலாம், பரம தகப்பன் இயேசு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருக்குதுங்க. என் அப்பா நின்று என்ன பண்ணணுமோ, எந்த இடத்துல எதை செய்யணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் நின்று செய்த நான் கண் கூட பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதனாலே நம்மை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நேத்திக்கு நமக்கு ஆண்டு விழா என்பதனாலே கடவுள் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், நான் உங்களை முளைப்பிக்க பண்ண போகிறேன், உங்களை துளிர்விட செய்ய போகிறேன் சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இது சபை ஆராதனை. அதனாலே நான் திரும்ப சொல்றேன், இந்த வார்த்தை எல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட திட்டமாய் கர்த்தர் பேசினதுனாலே நான் அந்த வார்த்தையை பேசுகிறேன். நம்ம இப்போ படிச்சோம் 2 தெசலோனிக்கேயர்ல படிச்சதை போல கர்த்தர் அதோடு கூட சம்பந்தப்பட்டு தான் கர்த்தர் வார்த்தையோடு கூட பேசினார். ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். பாஸ்டர் இந்த வசனங்களை படிக்க சொல்லும் போது சரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னுடைய பிரசங்கத்திற்கு கர்த்தர் எனக்கு உறுதியை கொடுத்தார் என்று சொல்லி நான் நம்பினேன். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு காலையில நாம் படிக்க போற காரியம், நிறைய ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணிருப்போம், ஜபம் பண்ணி நிறைய கேட்டிருப்போம். எத்தனை பேர் கேட்டீங்க ஜபம் பண்ணி? இப்ப இல்லைங்க,
நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணி எனக்கு இதை தாரும், எனக்கு அதை தாரும், அதை தாரும், இதையும் அதையும் தாரும், இதை கொடுத்தால் நலமா இருக்கும்னு சொல்லி உபவாச ஜெபம், காத்திருப்பு ஜெபம், அப்புறம் என்னது நிறைய ஜெபத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம். ஓ, நீங்க ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்க மாட்டீங்க. அதுதான் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. கேட்பீங்களா? இந்த கேட்கறீங்க கேட்பீங்களா? நிறைய கேட்டிருப்போம் ஆண்டவர்கிட்ட. சிலர்லாம் வாங்கி வீட்டுல என்ன பண்ணிருக்கோம், பெட்டி பெட்டி அடிக்க வச்சிருக்கோம். சில ஆள் பீரோவை திறந்தோட பட கொட்டும். அப்படியே எதை என்ன வைக்கிறதுனே தெரியாது. மேல மேல அடுக்கி வைக்கும் போது அதை ஓபன் பண்ண மட நம்ம மேலதான் விடும். திருப்பி அதை எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் பாருங்க. சில ஆட்கள் இருக்கும் கேட்டு நிறைய வாங்கி வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு கடவுள் அப்படி ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இன்னைக்கு இல்ல, இந்த பாஸ்டர்களை ஊழித்து கூப்பிட்ட அந்த நேரத்துல தான் ஆண்டு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையில ஞாபகப்படுத்தி இதைதான் நீ பேசணும்ன்றது ஆண்டவர் அழகா என்னோட கூட நம்பினாரு. அப்படின்னாலே இன்னைக்கு நாம் படிக்க போகிற காரியம் நீங்கள் கேட்டவைகளை குறித்து அப்படின்ற ஒரு காரியத்தை ஆவியானவர் ரொம்ப அழகா பேசினார். வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கிறோம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை குறித்து நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, இந்த சமீபம் ரொம்ப சீக்கிரம் வராருன்னு சொன்னாலும் நமக்கு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. இதான் சின்ன வயசுல இருந்து சொல்லுறீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா இயேசுனார் வந்த மாதிரியே இல்லை, இப்படிதான் இருக்கும். வந்த மாதிரியே தெரியல, நம்ம புஸ்கம் வந்து நிற்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எழுதப்பட்டது, திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். இப்ப ஆண்டவர் நம்மோட கூட இந்த காலை வேளையில என்ன வார்த்தை கர்த்தர் பேசுகிறார்னு சொன்னால், நீ கேட்டவைகளை குறித்து கவனமாயிரு. 2 கேட்டவை. 1, உன் காதால் கேட்டவைகளை குறித்து கவனமாயிரு. 2வது, எனக்கு தாரும் என்று நீ கேட்டவைகளை குறித்து கவனமாயிருன்னு கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவரிடத்துல நிறைய விஷயத்தை கேட்டிருப்போம். நான் லைனா அடிக்கிட்டே போலாம், என்ன நல்லா கேட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்ட உடனே கேட்டிருப்போம். சொல்லுங்க யாரு அது? அவங்க சொன்னாங்க, எனக்கு நல்ல அபிஷேகத்தை தாரும். இந்த அபிஷேகத்தை தாரும் கொஞ்ச நேரம் இதை அதிகமாக்கும். அப்புறம் அந்த அபிஷேகம் என்ன ஆயிடும், ஃபயராக்கும். அப்புறம் என்ன, நதியை போல கூட செய்யும், புரண்டு கூட செய்யும். யாராவது ஒருவேளை என்ன மாதிரி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருந்தா அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண துணுக்கத்திலிருந்து எடுத்து இதை போல என்னை மாற்றும். நான் பேசும்போதே அப்படி டிராகன் மாதிரி நெருப்பு புறப்படட்டும். ரொம்ப நிறைய கேட்டிருப்போம் ஆண்டவர்கிட்ட, நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம் பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டல, கேட்டியா இல்லையா? கேட்டல. கேட்டதை வச்சு நீ என்ன பண்ண? ஹல்லேலூயா. வாலிபங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, வயசானவங்க இருக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். வசனம் சொல்லி, ஆகையால் நீ தான் கேட்ட. நல்லா புரிஞ்சுங்க, நீ தான் என்ன கேட்ட. நான் உனக்கு கொடுத்தது அதுக்கப்புறம் இருக்கட்டும். நீ கேட்டதுனால கொடுத்த, நீ என்ன பண்ற? இன்னைக்கு அதான் என்னுடைய பிரசங்கம். நான் ஒரு முறை பெரம்பூர்ல ஒரு பெரிய கூட்டம், அவங்க சர்ச்சில் வச்சுக்கிற பெரிய சர்ச்சு கூட்டம் வச்சிருக்கிறாங்க. என்ன பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். பிரசங்கம்லாம் பண்ணி முடிக்கிற நேரத்தில் ஆவி நிறைவில் ஜனங்கள் நிறைஞ்சி அவது நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சுட்டு கத்தரை துதிக்கிறாங்க. ஒரு 10ஆம் படிக்கிற புள்ள வந்து நின்னா, அங்கிள் நானும் ஆவியில் பேசலாம் அங்கிள் அப்படின்னா. நான் சொன்னேன், ஆவியானவர்னா யார் தெரியுமா? தெரியாது. இதை வச்சு என்ன பண்ண போற? தெரியாது. அப்படி அது கேட்கிறேன்.
இல்லை அவங்க பண்றாங்க நானும் பண்றேன், அவங்க செய்யறாங்க நானும் செய்யறேன். ஹலோ, நல்லா கவனிக்கணும். கடவுளுடைய வார்த்தை தெரியுமா? நீ தான் கேட்ட, நானும் அவனுக்கு கொடுக்கல. நானும் அவனுக்கு கொடுத்தா நான் அதை பத்தி மட்டும் பேச மாட்டேன். நீ தான் கேட்ட. நல்ல கவனம் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில கர்த்தருடைய ஆவியானவர் பல வருஷங்களாக ஆண்டவருடைய அபிஷேகத்தை கேட்டு, ஜெபத்தை கேட்டு, ஆண்டவரை எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லி ஆண்டவருடைய வரங்களை கேட்டு, என்னென்னமோ கேட்டு எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அமைதியா உட்காந்துக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்ற, நீ கேட்டு பெற்றுக்கொண்டவர்களை குறித்து கவனமா இரு என்பதை குறித்து கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான் 92 அல்லது 90 அபிஷேகத்தை பெற்றேன். ஒருவேளை நீங்க அப்படி இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. என் வாலிப நாட்கள்ல ஆண்டவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கொஞ்ச நேரம் கூட கேப் இல்லாம கர்த்தருடைய நாமத்தை எந்த விதத்திலாம் மகிமைப்படுத்த முடியுமோ அந்த விதத்திலாம் மகிமைப்படுத்தணும். இரவுல எல்லாருமே ஒரு ஏறக்குறைய ஒரு 60 இருந்து 70 பேர் மெரினா கடற்கரையில 9 மணிக்கு கூடுவோம். காலையில 5 மணி வரைக்கும் அந்த ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவருடைய நிரப்புதல் எங்களால வழங்கிக் கொள்ளவே முடியாது. தூக்கி வீசப்படுவோம். சிலர்லாம் அந்த கடற்கரையில் இருக்கிற படகுக்கு கீழே போய் விழுந்து கிடப்பாங்க. அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை ஏறக்குறைய 20 வருஷம் ஆவியாவுடைய நடத்தல் அப்படி நடத்துது. ஆனா இன்னைக்கு நான் சொல்வேன், எப்பெல்லாம் ஆவியாவுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு நிறைவை தாரும் என்று கேட்கிறோமோ அந்த நிறைவுக்கேற்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாக நான் தைரியமாய் சொல்லுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னிடத்துல அதுதான் கேட்கிறார். நீ தான் கேட்டு பெற்றுக்கொண்ட, இது எல்லாத்தையும் நீ திரும்ப என்கிட்ட கணக்கு கொடுக்கணும் என்பதை மறந்து விடக்கூடாது. நீ தான் என்கிட்ட கொடுத்த, ஆண்டவரே கேட்டேன், எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க ஆண்டவரே கேட்டேன். இந்த 2 லட்சம் ரூபாய்க்கான கணக்கு வழக்குகளை ஆண்டவரை கேட்கும் போது நீ என்ன செய்ய போறது தெரியாது. நீ தான் கேட்ட, எனக்கு 3 பிள்ளைகளை கொடுங்கன்னு கேட்டீங்க. கர்த்தர் 3 பிள்ளைகளை கொடுத்தாரு. உன் 3 பிள்ளைகளுடைய நிலைமை என்ன இருக்குதுன்றத ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. நீ தான் கேட்ட, ஒரு நல்ல பெரிய வீட்டை கொடுங்க ஆண்டவர் கேட்ட, ஆண்டவர் வீட்டை கொடுத்தாரு. இந்த வீட்டை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்பாரு. கை நிறைய சம்பாதிக்கணும்னு கேட்டிருப்பேன், நிறைய சம்பாத்தியத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. இந்த சம்பாத்தியத்தை நீ என்ன பண்றேன்னு ஆண்டவர் உண்மையை தான் கேட்பாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில ஆள், நான் இது வேடிக்கையா சொல்றதா அல்ல சீரியஸா சொல்றதான்னு தெரியல, வீட்டில் சின்ன இடம் தான் இருக்கும், சின்ன இடம் தான். அந்த வீட்டில் கட்டில் போடுறது கூட வழி இருக்காது, சோஃபா போடுறது கூட வழி இருக்காது. 55 இன்ச்சு டிவி வாங்கி மாட்டி வச்சிருக்காங்க. அந்த டிவி மாட்டுறது கூட இடம் இல்லை. டிவி எப்படி இருக்குது? எனக்கு அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துச்சு. வீட்டில் டிவி மாட்டுறதுக்கு இடம் இல்லை. ஒரு 20 இன்ச்சு டிவி வாங்கினாலே கரெக்டாக தான் இருக்கும். 55 இன்ச்சு வாங்கி என்ன பண்ணிட்டு, இது கேட்டது டிவி பார்க்கறதுக்கு கேட்கல, அடுத்தும் வந்தா பார்க்கணும். வீட்டில் எவ்வளவு பெருசு இருக்குது. நான் திரும்ப சொல்லுகிறேன், இவள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வசனம் சொல்லி நீ கேட்டு பெற்றுக் கொண்டவில்லை குறித்து கவனமா இருக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் இந்த நாள் செய்தியிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யூதருடைய வழக்கத்தை பாருங்க. யூதருடைய வழக்கம் எப்படின்னா, ஒரு புள்ள அவனுக்கு கொடுத்தாருன்னா அந்த புள்ளைய 6 வயசு வரைக்கும் அம்மா அழகாக பேணி பாதுகாக்கணுமா. அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த புள்ளைய 6 வயசு வரைக்கும் அந்த அம்மா, அந்த அம்மாவுடைய கண்ட்ரோல்ல அந்த புள்ள இருக்குமா. 6ல இருந்து 12 வரைக்கும் அந்த புள்ளை யார் கண்ட்ரோல்ல இருக்குமா, அப்பாவுடைய கண்ட்ரோல்ல இருக்குமா. அப்பா என்ன பண்ணுவார், அந்த பிள்ளைக்கு அழகா ஒரு சின்ன பிசினஸ் கத்து கொடுப்பாரா. அந்த பிள்ளைக்கு சின்ன சின்ன வேலைகள் என்ன பண்ணுவாரா. இப்ப 12 வயசுக்கு மேல அந்த பிள்ளைங்க எங்க இருக்கணுமா, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும்ன்றது அவங்களுடைய வழக்கம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க நீங்க தானே கேட்டீங்க, எப்படி கேட்டிருப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், ஆண்டவரே அடியேனை நினைத்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், மிஷனரியாக அனுப்புவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணமே. ஆண்டவரே ஆலயத்திலே அவன் கடப்பா ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணமே.
நீங்க சண்டே ஸ்கூல் கூட நம்ம என்ன பண்றது நம்முடைய பிள்ளைங்க வெறும் கொடுமை தானே. பிள்ளை நம்ம தூக்கிட்டு இருக்குது பாஸ்டர், சித்தி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டான். கரெக்டா அந்த நேரத்தில் தான் அனுப்பிட மாட்டேன், அப்பதான் சாப்பிட்டு தூங்க வச்சிடும். இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை குறித்து. பிள்ளைல கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைய கொடுத்தாரு, இந்த பிள்ளைய நம்ம எவ்வளவு கவனமா வளர்க்கணும்ல. ஏன் தெரியுமா, கொடுத்த ஒரு நாள் கூட திரும்பி கேட்பாரா, நீ என்கிட்ட பிள்ளைய கேட்டல, நான் உனக்கு பிள்ளைய கொடுத்தேன், உன் பிள்ளைய நீ என் கையில கொடுக்கலையே, உன் பிள்ளைய நீ என் கருத்துல கொடுக்கலையே. இன்னைக்கு நாம அவ்வளவுதான் செய்துட்டு இருக்கோம். நாம தான் யாரு, பார்ன் கிறிஸ்டியன், நாம தான் யாரு, பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன், நாம தான் யாரு, ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள். கடவுளுடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறது, நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை குறித்து கவனமா இரு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் பாஸ்டர் நேத்து தான் நல்லா பேசுனீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இல்ல, ஒரு மாதிரி யோசிக்க வைக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஒண்ணுமே இல்லாம இருந்த உன்னை, அல்லேலூயா. நான் சொல்ல சர்ச்சில் இயேசுவை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, இன்னைக்கும் சர்ச்சில் 2 சபையிலும் சேர்த்து 36 37 விதவை தாய்மார்கள் இருக்கிறாங்க. இந்த விதவை தாய்மார்களுக்கு மாசத்துக்கு ஒரு முறை 1 கிலோ அரிசியில இருந்து அவங்களுக்கு எங்களால முடிஞ்சது, சபையால முடிந்தது, அந்த விதவை தாய்மார்களை நினைக்க வேண்டும் என்று கடவுள் வார்த்தை சொல்லிச்சு பாருங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் இதை சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமானாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளையானாலும் சரி, நீங்கள் என்ன விதத்தில் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீங்கன்றதுதான் இன்னைக்கு கேள்வியே. முதலாவது உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நான் சொன்னேன். இந்த பிள்ளைகள் என்ற லிஸ்ட்ல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை குறித்து எவ்வளவு கவனமா இருக்கிறோம் நீங்க நானும் யோசிக்கணும். ஒரு பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தை சொல்லி கொடுக்கிறோம். நான் போயிருந்தேன், நான் இயேசுப்பா கிருபையில இஸ்ரேலுக்கு 2 முறை ஆண்டவர்கிட்ட போயிட்டு வந்தேன். ஒரு முறை நாங்க ஒரு 52 பேரா போன ட்ரிப்ல 51 பேர் இஸ்ரேலுக்குள்ள போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் ஈஜிப்ட்ல 10 நாள் தனியா இருந்தேன். என்னுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயின்னா மிஸ்ஸா என்னை இட்டுட்டு போன லீடர் கையிலே அது மாட்டிக்கிச்சு. என்னை தனியாவே விட்டுட்டு போயிட்டாங்க ஈஜிப்ட்ல. எகிப்துல 10 நாள் தனியா ஒரு ரூமுக்குள்ள, ஒரு லாங்குவேஜ் தெரியாது நமக்கு, ஒரு பெரிய இங்கிலீஷ் தெரிஞ்சா கூட பரவாயில்ல, இந்த சோட்டா சின்ன இங்கிலீஷை வச்சுக்கிட்டு அப்படியே 10 நாள் சமாளிச்சுட்டேன். அந்த 10 நாள்ல கர்த்தர் என்னை உருவாக்கின விதம் இருக்குது பாருங்க. ஒரு 10 பேர் படுக்கிற இடத்துல ஒரு ஆள் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அந்த தனி மனிதனா உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்க சொல்றாரு, நான் கேட்ட ஆண்டவரே 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இங்கிட்டு வந்து என்ன மாட்டி விட்டீங்க. இல்ல நான் உங்கள்கிட்ட பேசணும்னு தான் இட்டுன்னு வந்தேன். ஆண்டவரே பேசுறதுக்கு நீங்க அங்கேயே சொல்லியிருந்தா சென்னையிலேயே ஒரு நல்ல ஒரு ரூம் எடுத்து நான் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன், இவ்வளவு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா ஆண்டவர் என்ன. ஆண்டவர் சொல்ற, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சபையினுடைய ஃபியூச்சரை குறித்து கர்த்தரை கூட பேசினார். ஒரு டைரி எடுத்தேன், சபையில் என்னெல்லாம் செய்யணும்ன்றது ஆண்டவர் இந்த 10 நாள் என்னோட கூட பேசினார். அந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை பேசினார். சபையினுடைய திட்டங்களை குறித்து கர்த்தர் பேசினார். நான் திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்த காரியத்துல முதலாவது உன் பிள்ளைகளை நீங்கள் நானும் எப்படி நடத்துகிறோம் என்பதை குறித்து கவனமா இருக்க வேண்டும். கேட்டு பெற்றுக்கொண்டோம். ஒருவேளை கல்யாணம் ஆன உடனே நம்ம ஆட்கள் நம்ம கிட்ட கேட்கிற ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம், விசேஷமா எப்போ கல்யாணம் ஆனா அடுத்த நாளுக்கு இது விசேஷமா, அது எப்படி கல்யாணம் ஆனா அடுத்த நாளே விசேஷம். நம்ம ஆட்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ண பாருங்க. ஆமாவா இல்லையா? என் வைஃப் 6 வருஷம் கஷ்டப்பட்டா. கல்யாணம் எங்க போனாலும் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்க. இதுல அந்நியம் கேட்கறது வேற பக்கம் இருக்கட்டும், சொந்த ஆளே கேட்கலாம். என்ன ஒரு புழு பூச்சி அதை வச்சு என்ன பண்ணுது, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கல்ல. இவ்வளவு நாள் ஆச்சு, இப்போ டாக்டர் பார்க்கலையா? நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுத்தா டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படிலாம் நெருக்கப்படும் போது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கும் போது நீங்கள் நானும்
நம்முடைய பிள்ளைகளை என்ன விதத்துல வளர்த்து கொண்டிருக்கிறோம், எப்படி திருப்பி கர்த்தர்கிட்ட ஹேண்ட் பண்றோன்றதை கவனிச்சு பாருங்க. நான் என்னாலும் ஒரு தீர்மானம் எடுத்தோம். 6 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் பிள்ளை கொடுத்தாரு பாருங்க. இந்த பிள்ளையை நேர்த்தியா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல மாட்டீங்க, எல்லா காரியமும் தெரியும் பிள்ளைகளுக்கு. உலகம் நம்ம கையில இருக்குதுங்க, வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் உள்ளே தானே இருக்குது. ஆனாலும் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வளர்ப்பதற்கு திட்டமிட்டோம். இப்போ பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்னு திட்டமிட்ட போது பிள்ளைகளுக்கு கீபோர்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ பிள்ளைங்க அப்படியே கீபோர்டு கற்றுக்கிட்டாங்க, வேற எங்கேயுமே போறதில்லை. ஸ்கூல்ல இருந்து 4 மணி 4:30 மணிக்கு வராங்களா, வந்த உடனே ஒரு 1 hour என்ன பண்ணுவாங்க, கீபோர்ட் ப்ளே பண்ண போயிடுவாங்க. புது புது பாட்டெல்லாம் கற்றுக்குவாங்க, எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. திருப்பி 6ல இருந்து 7:30 வரைக்கும் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரத்தை படிக்க ஆரம்பிப்பாங்களா. 7:30 ப்ரேயர் ஆரம்பிச்சிடும். ப்ரேயர் ஆரம்பிச்சா நைட்டு 9 மணிக்கு ப்ரேயர் முடியுமா. 9 மணிக்கு மேலே வேற எங்கேயும் போக போறாங்க, எங்க கூட தான் உட்காந்துருக்கா, சர்ச்சு பிள்ளைங்க கூட உட்காந்துருக்கா. அவ்வளவுதான். சாப்பிட்டு தூண காலையில் ஸ்கூல், வேற எங்கேயும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. ஹல்லேலூயா. பிள்ளைங்க எங்கேயாச்சும் தவறி போயிட போறாங்கன்றதுக்காக பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், சினிமானா என்னன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒருவர் 10th ஸ்டாண்டர்ட் போறாங்க, போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகும்போது சொல்லி கொடுக்குற பிள்ளைங்க, தம்பிங்க பாரு சினிமான்னு சொல்லி இந்த வயசுல உங்களை எங்கேயாச்சும் கொண்டு போட போறாங்க, நானே உங்களை ஒரு நாள் இட்டுட்டு போறேன்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரிக்காக பிள்ளைங்க என்பது இதான் சினிமா பார்த்துட்டு இப்படிதான் இருக்கும். உன்னை தவறா இட்டு வந்து என்ன பண்ண போறாங்க, உள்ள இட்டு வந்து போறாங்க சொல்லி பிள்ளைகளை சரியா வளர்க்க ஆரம்பிச்ச பாருங்க. இன்னைக்கு 17 வயசு, 16, 17 வயசு ஆகுது. பிள்ளைங்க கர்த்தரை உயர்த்ததுல ரெடியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்டாருன்னா, இங்க பாரு 6 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளை கொடுத்தேனே, உங்க பிள்ளை என்ன பண்ணேன்னு சொன்னா, இப்போ பிள்ளை எடுத்து ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே என் பிள்ளைங்களை உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நாங்கள் என்ன பண்றோம், அப்படியே வார்த்தை சொல்லி நீ கேட்டு பெற்றுக்கொண்டவர்களை குறித்து கவனமா இரு. 2வது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்ல சபையை கொடுத்திருக்கிறாங்க. சபையை கூட ஒருவேளை நம்ம புதுசாக வந்திருக்கலாம், வெளியூர்ல நீங்க வந்திருக்கலாம், அதனால நீங்க புதிய சபையை கர்த்தர் கேட்டுக்கலாம். ஆண்டவரே நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சபையை கேட்டிருக்கலாம். ஆனா கொடுத்த சபையில என்ன பண்றோம், இந்த தரையை நல்லா தேய்ச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டு வந்து சபை தரையை நல்லா தேய்ச்சிட்டு எங்கெல்லாம் அழுக்கு இருக்குது அங்கெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போட்டு நம்ம வந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா. ரெண்டாவது, நீங்கள் சபையை கேட்டது மாத்திரமல்ல, சபையில ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் நல்ல ஊழியத்தை கொடுங்க ஆண்டவர் எனக்கு. கடவுள் ஊழியத்தை நம்ம கொடுக்கும்போது அந்த ஊழியத்தை எவ்வளவு பொறுப்பா செஞ்சிருக்கிறோம். ஒரு பிள்ளை வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தா, அந்த சர்ச்சில் பாஸ்டர் இந்த பிள்ளைகிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கி அடமானம் வச்சு வாடகை கட்டுறது இதெல்லாம் பண்றதால அந்த பிள்ளை வெறுத்து போய் அங்க இருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி நாங்க இருக்கிற ஏரியாவில் வந்தா. இந்த பிள்ளை வந்த உடனே பாஸ்டர் நான் உங்க சர்ச்சுக்கு வரட்டுமான்னா, நான் சொன்னேன், நான் வந்து அது மாதிரி உங்கள்கிட்ட நகைலாம் கேட்குற ஆள் இல்லை, நீ வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லி. உள்ள வந்த உடனே வந்த கொஞ்ச நாள்லயே சொன்னான், பாஸ்டர் நான் வந்து சபையில ஊழியம் செய்ய போறேன். என்னமா ஊழியம் செய்ய போறேன், படிக்கட்டெல்லாம் பெருக்க பாஸ்டர். என்ன பெருக்குறேன், நான் அந்த சர்ச்சில் அதான் செய்திருந்தேன். என்னமா செஞ்சேன், சனிக்கிழமை நான் படிக்கட்டை பெருக்கி தண்ணியை ஊற்றி இந்த படிக்கட்டெல்லாம் கழுவி துடிச்சுப்போம் பாஸ்டர். சரி ஓகே செய்யு பார்த்தா ஒரே ஒரு நாள் தான் சொல்லிச்சு, அந்த ஒரே ஒரு நாள் தான் செஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் பிள்ளை என்னதுன்னே தெரியல. சர்ச்சுக்கு வருது என்ன ஆத்துமா அப்படின்னு கூட கடற்கரை மடிப்பாங்க. இப்ப யார் கேட்டாங்க, அவங்க தான் கேட்டாங்க, நீங்க தான் கேட்டீங்க நல்ல சபை கொடுங்க, கர்த்தர் நல்ல போதகர் நல்ல ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல சபை நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். ஆனால் எவ்வளவு பேர் இந்த ஊழியத்துல இன்வால்வ்மெண்டா இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் சபை முடிஞ்ச உடனே இந்த பாயெல்லாம் சுருட்டி வைக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கெல்லாம் ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிருக்கிறார் பாஸ்டர். அவங்க தான் என்ன பண்ணோம் சொல்லுங்க. நேற்றுக்கு நான் பார்த்த ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் இதெல்லாம் சேரெல்லாம் எடுத்து பாயெல்லாம் எடுத்து பெருக்கிட்டு போகிறப்ப திருப்பி வந்து ஒரு துணியை போட்டு தோடிச்சு. இவ்வளோ பேர் இருக்கிறோமே என்ன பண்ணோம், நீங்க கொடுத்த ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, ஆண்டவரே தாகத்தோடு காத்து நிற்கிறேன்
ஊழியத்தை கொடுங்க ஆண்டவர் கேட்டீங்களே. என்ன ஊழியத்தை செய்யணும் சர்ச்சில்? இந்த இடம் இவ்வளவு பெரிய இடம் இருக்குது, எத்தனை பேர் ஆதாயப்படுத்தணும் சர்ச்சில்? ஹலோ, நாங்க பிறந்து வளர்ந்த இடம் தான். 9 தெரு இருக்குது. 9 தெருக்களிலும் ஆண்டவரை சொன்னோம், ஆண்டவரே எனக்கு இந்த இடத்த நீங்க கொடுத்துருக்கிறீங்கன்னா இந்த இடத்த எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேணும், அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க சொல்ல மாட்டீங்க. கிரவுண்டில் 10 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபுட்பால் கிரவுண்டில் 10 மணிக்கு மேலே ஒரு டீம் உள்ள போவோம். போய் இந்த கோல் போஸ்ட்ல இருந்து அந்த கோல் போஸ்ட் எடுத்து முழங்காலே நடந்து போவோம். எங்களை நம்பி கொடுத்துருக்கிறீங்க, இந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தீர்மானங்கள் எடுத்து அந்த 9 தெருவில் நடந்து இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்க. காலையில் 5 மணிக்கு ஒரு டீம் வந்து ஜெபம் பண்றாங்க, நடஜபம் போறாங்க, ஒவ்வொரு வீட்டையும் சுத்தி ஜெபிச்சுட்டு வராங்க. பிள்ளைங்க ஒவ்வொரு அந்த 9 தெருக்களை சுத்தி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டோம், இந்த 9 தெருக்களிலும் ஜெபம் ஆரம்பிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எஸ் பண்ணி வச்சுங்க. 18 ஜெப குழுக்கள் அந்த 9 தெருக்களை சுத்தி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த வீடுகள் தோறும் அந்த கிளாமரின் சத்தமும் பிள்ளைங்க பாடி ஆராதனை பண்ணி செய்தி கொடுக்கிற சத்தத்தையும் கேட்கும்போது உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர்கள் கொடுத்த ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் அதைதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆலயத்தில் வந்திருக்க நல்ல ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. யாருக்கெல்லாம் செய்வாங்கன்னு தெரியல. நல்ல ஏசி போட்டு அப்படியே எங்க ஹாஸ்டலிங்ல இருக்கிற மாதிரி இருக்குது. கையெல்லாம் விரைச்சு போய் நிக்குது. எனக்கு அவ்வளவு ஜில்லுன்னு இருக்குது. ஆமா, எங்க சர்ச்சில் எல்லாம் ஃபேன் கிட்ட வந்து உட்கார ஒரு குரூப் இருக்குது. அது கரெக்டா எங்கதான் வந்து உட்காரும். அது யாருக்கிட்ட, நம்ம கிட்ட இல்ல, அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவோம். அவங்க வீட்டுக்கார வேலை மாட்டு போய் அந்த ஃபேனை திருப்புவான். அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கிற பாருங்க அந்த ஃபேன். காத்து வாங்கிட்டு போயிடும். சர்ச்சில் ஒரு வேலை பண்ணாது. கவனம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நீதான். எனக்கு ஊழியத்தை கொடுன்னு கேட்டேன், ஒரு ஊழியத்தை செய்யல, ஒரு ஆளை கூட சத்தியக்கல பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் தயவுல நீங்க அப்படி ஏற்கனவே நீங்க வேலை செஞ்ச ஆளா இருந்தா இந்த இடம் நிரம்பி இருக்கணும், இன்னும் மேல நிரம்பிட்டு இருக்கணும். சண்டே சர்வீஸ்ல மட்டும் கூட்டம் திரளாய் வந்திருக்கணும். என்ன ஒரு பெரிய தரிசனத்தோட எவ்வளவு அழகா நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படின்னா இரண்டாவது, உங்களுக்கு நீங்க கேட்ட சபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல சபையை கொடுங்க கேட்டீங்க, நல்ல சபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க கேட்டதுனால கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சபையில நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றதையும் கர்த்தர் கேட்பார். அதாமே வேர் ஆர் யூ, எங்க இருக்கிற? நல்ல இடத்துல வச்சனே, என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன கேட்பாரு. நாளைக்கு திடீர்னு ஒருவேளை தேவனுடைய ராஜ்யம் வரலாம். இன்னைக்கு ராத்திரி தேவனுடைய ராஜ்யம் வரலாம். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது, நீ ஆண்டவர்ட்ட நல்ல சபையை கேட்ட, நான் ஊழியத்தை கொடுன்னு கேட்ட, ஆண்டவர் எல்லாத்தையும் உன்னை நம்பி கொடுத்திருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சாலமோன் ஆலயத்தை கட்டின போது அவனுடைய ஜெபம் விதமா இருந்துச்சு. ஆண்டவரே, பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டிட்டோம். இதை கட்டுறதுனால ஆண்டவரே, இந்த ஆலயத்துல வந்து எவெல்லாம் ஜெபிச்சுட்டு போறானோ, இந்த வாசல்ல நின்று எவெல்லாம் இடத்துல வேண்டிக் கொள்றானோ, போக்குவரத்து இருக்கிற எவெல்லாம் வேண்டிக் கொள்றானோ, யுத்தத்துக்கு போகிறவன், வேலைக்கு போகிறவன், ஒருவேளை பிரசவத்துக்கு போகிறவன், யார் என்ன ஜெபிச்சாலும் இந்த ஜெபத்துக்கு பதில் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஆலயத்துல ஆலயத்தை கட்டியாச்சு. இந்த ஆலயத்துக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இந்த ஆலயத்தினுடைய நிறைவுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றோம் அப்படின்னு கேட்டா, நீங்கள் நானும் ஒரு விசிட்டரா தான் சர்ச்சுக்குள்ள இருக்கிற தவிர வச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவராக இன்னும் நம்ம வரல. கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். உங்களை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்களும் நானும் சபையில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்றீங்க? உன் பிள்ளைதான் சாக்லேட் பிரிச்சு கவரை கீழே போடும். அதே கவரை 10 முறை நீ தான் பிரிச்சுட்டு போவேன். ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டேன், எடுப்பீங்க. யான் பிள்ளை பிள்ளை பாஸ்டர், ஏமா இது உன் சர்ச்சுமா, என்ன பண்ணிட்டு உன் சர்ச்சுக்கு நீ 1000 ரூபாய் காணி கொடுத்தா போதுமா?
அந்த 1000 ரூபாய் எடுத்து ஒரு டைல்ஸை வாங்கி அதுல சிமெண்ட்டை போட்டு அதுல மண்ணை போட்டு அதை நேர்த்தியா ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் கூட நின்று ஆளுக்கு கூலியை கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய வேலை இல்ல? அப்ப இந்த ஆலயத்தை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கும் போது நீங்களும் நான் அந்த ஆலயத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீ தானே கேட்ட நல்ல ஆலயத்தை கொடுத்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது ஆண்டவருடைய அபிஷேகத்தை எடுத்துப்பாங்க. சிஸ்டர் சொன்னாங்க ஆவியினால நிரப்பும் என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனை பேர்லாம் கேட்டீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே? நான் கேட்டேன். ஆண்டவருடைய உண்மையா ஜெபம் பண்ணேன். 92 வருஷத்துல பெரிய ஒரு ஹால்ல ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. அபிஷேக கூட்டம். அபிஷேக கூட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க ஜெபம் பண்ண போறோம், நீங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாங்க கேட்ட ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல நிறைய பேர் ஆண்டவர் நிரப்புனாங்க. எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கேன். 2வது ஒரு வாய்ப்பு கேட்டாங்க, அப்பயும் ஜெபம் பண்றாங்க, நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றுட்டாங்க. இப்போ எனக்கு பயம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீங்க இல்லைன்னா என்னால தனியா அந்த பூமியில வாழ முடியாது, கட்டாயமா நீங்க எனக்கு தேவை ஆண்டவர்னு சொன்ன போது ஆண்டவர் என்னை நிரப்பினார். நான் சொல்றேன், இந்த ஆவியானவர் என்னைக்கு நிரப்பினாரோ அன்னையில இருந்து இந்த அபிஷேகத்தினுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டோம் போதை தவிர வச்சு டிக்ரீஸ் ஆகவே இல்லை. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, உன்னை கர்த்தர் நிரப்பினார்ல, எப்பவும் நிரம்பி இருக்கிறியா? எப்பயாவது ஒரு தான் நிரம்பி இருக்கிறியா? சிலருக்கு சர்ச்சுக்கு வந்தா தான் பக்கத்துல சர்ச்சில் 3 சேரை ஓடிச்சிருச்சுங்க. நான் சொன்னேன், யாரெல்லாம் ஓடிச்சிங்களோ அவங்க தான் சேர் வாங்கிட்டாங்க. நான் சொல்றேன், அந்த நிறைவு நல்லது. ஆனால் எதுக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டுச்சு? ஏன் கொடுத்தாரு? நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு முறை நான் சைக்கிள்ல அப்போ பிரேயர் போயிட்டு இருக்கும்போது போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, பிரேயர் வந்து 5th ஸ்ட்ரீட்ல நடக்குது. ஆண்டவர் சொல்ல 1st ஸ்ட்ரீட்டுக்கு போன்றாரு. என்ன ஆண்டவரே, என்ன நீ போ, நான் என்ன சொன்ன செய்யல. இல்ல ஆண்டவரே, பிரேயர் 5வது தெருல தான், நீங்க 1வது தெருல போ சொல்றீங்களே, நீ போ அப்படின்றாரு. நான் சைக்கிள்ல போயிட்டே இருக்கிறேன். ஒரு போஸ்ட் கம்பத்துக்கிட்ட ஒரு வாலிப பையன் தனியா நின்று இருக்கிறான். சைக்கிளை நிறுத்தினேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன்கிட்ட பேசு. என்ன பேசணும்? நீ 10th ஃபெயில் ஆனல, 3 முறை ஃபெயில் ஆனிய, அதை சொல்லுங்க. என்ன ஆண்டவரே நான் அசிங்கப்படுத்துறீங்க? நீ சொல்லுங்க. என்னன்னு கேட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இவன் 10th எக்ஸாம் எழுதிருக்கிறான், ஃபெயில் ஆகிட்டு ஊரை விட்டு ஓடலாம் பிளான் பண்றான். நான் உன்னை நடத்துறல, அதை சொல்லுனாரு. ஏன்னா நீ சொன்ன நம்ப மாட்டீங்க, அவன் என்னோட சின்ன பையன். ஆண்டவர் சொல்றே, இதெல்லாம் பத்தி யோசிக்காதடா, நான் 3 முறை ஃபெயில் ஆனடா, கர்த்தர் என்னை வாழ வச்சிருக்கிறாரா. ஏன்னா இன்னைக்கு வேலூர்ல டிவிஎஸ் கம்பெனில நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஒருவேளை நான் இன்னைக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது நான் சொல்லலன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு இந்த தாராவில எத்தனை மக்கள் அப்படி ஏங்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க எத்தனை தாய்மாருங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம அவசியப்படுறாங்கன்னு தெரியுமான்னு தெரியல. நீ பேசுற அந்த ஒரு வார்த்தைக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் கர்த்தர் உன் மேல அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு புளிப்பு தான் நடந்து போயிட்டு இருக்கிறான். ஆவியில சொல்றாரு, நீ போய் அவங்க கூட சேர்த்து கட்டுறாரு. ஆவி நிறைவு எதுக்கு தெரியுமா? சத்தம் போடுறதுக்கு இல்ல, சத்தம் இல்லாம வேலை செய்யறதுக்கு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுங்க, சத்தம் போட்டு கத்துறதுக்கு இல்ல, இந்த ஆவியான ஒரு சத்தம் இல்லாம வேலை செய்யுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. மந்திரி அவனை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் யாரை செலக்ட் பண்றாரு? ஆவியினால் நிரம்பின ஒரு மனிதன். இன்னைக்கு கர்த்தர் உன்னைய நிரப்பி இருக்கிறார். ஆவியில உன்னைய கர்த்தர் ஆவியினால் நிரப்பி வல்லமையா கர்த்தர் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. இந்த அபிஷேகத்தை உன் மேல வச்சதுக்கு காரணம் தெரியுமா? இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை சந்தித்து பரலோகத்துக்கு நேரா நடத்துவதற்கு தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் எதற்கு உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னா, இந்த ஆவியின் நிறைவு திரும்ப சொல்ற, கையை தட்டி ஆர்ப்பரிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சர்ச்சோட ஆண்டு விழாக்க நினைச்சிருந்தாங்க. ஒரு சின்ன சர்ச்சு தான். அப்ப அந்த சர்ச்சுக்கு போன உடனே கூட்டம் எல்லாம் முடிஞ்ச உடனே
பாஸ்டர் நான் அவர்லாம் வாலி வயசுல இருக்க நேரத்தில் பழக்கம் சொன்னாங்க. வாலி பசங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன். சரின்னு பேசின உடனே ஒரு 10 பிள்ளைங்க கூட்டிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு போது என்கிட்ட எப்படி கர்த்தர் உங்களை நடத்துறாரு, உங்களுக்கு ஜெப வாழ்க்கை அப்படின்னு. அப்போ ஒரு பையன் சொன்னாங்க, நான் கொரியர் பாய். யாரா? கொரியர் பாய். கொரியர் கொடுக்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறான். வீட்டுக்கு போய் கதவை தட்டினான், திறக்கல. ரொம்ப நேரம் தட்டி பார்த்தா திறக்கல. சரி கிளம்பலான்னு போற நேரத்தில் ஆவியானவர் சொல்றா, நீ போய் தட்டுன்றாரு. திரும்ப போய் தட்டுறான், திறக்கல. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஆண்டவரை யாரும் திறக்க மாட்டாங்களே, நீ தட்டுன்றாரு. யாரப்புரிய 1/4 மணி நேரம் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல உள்ள இருந்து ஒரு ஆள் கதவை திறந்து வந்தா. ஏய், அதான் நீ தட்டும் போது திறக்கல போறா அப்படின்னா. இப்ப சொல்றான், சார் நான் போலான்னு என் ஆவியானவர் என்ன விடல. என் ஆவியானவர் என்ன உள்ள தட்ட சொன்னார். என்னாச்சுன்னு தெரியல. அந்த வீட்டுக்காரனுக்கு இவனை கையை பிடிச்சி உள்ள போய் காட்டுறாங்க. பாரு, நான் சூசைட் பண்றதுக்கு சேர்லாம் போட்டு ரெடி பண்ணி ஃபேன்ல புடவை மாட்டி ரெடியா இருக்கிறேன். உன் கதவு தட்டுற சத்தம் காதுல டார்ச்சரா இருக்குன்னு திறக்க வந்தேன். இல்லைன்னா செத்து போயிருப்பேன் நான். இந்த ஆவியானவர் எப்படி பண்றா, நீ கேட்டு உங்க ஆவியில நிரப்பி விட்டுருவதில்ல. எதை நீ வந்து 2 வார்த்தை நல்லா சத்தமா சர்ச்சையில பேசிட்டு கையை தட்டிட்டு எகிரி குறிச்சிட்டு போறதுக்கு மட்டும் ஆவியானவர் இல்ல. இதை கேட்டு பெற்றுக்கொண்டு வெளியே குறித்து கவனமா இருக்கணும். ஊற்றுமையா உங்க வல்லமையை என் மேல ஊற்றுங்க, தாகத்தோடு காத்திருக்குன்னு சொன்னீங்க. கேட்டு ஊத்துனார் பாருங்க உங்க மேல அபிஷேகத்தை. இந்த அபிஷேகம் எதற்கு தெரியுமா? செத்து போகிறவனுக்கு வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அந்த வாலிப பையன் கையை பிடிச்சி சொல்றான், 4 மணி நேரம் கதவை தட்டுறேன், திறக்கலண்ணே. நானும் போராடுறேன் ஆண்டவர்கிட்ட, திறக்கல ஆண்டவர்கிட்ட. நீ கதவை தட்டுன்னு தான் சொல்றாருண்ணே. தட்டி கொஞ்ச நேரத்துல கதவை திறந்து ஒருத்தர் வந்து கையை பிடிச்சிட்டு உள்ளே போறான். ஃபேன்ல தூக்க போட்டு ரெடியா இருக்கிறானே. ஒருவேளை நான் அப்பயே போயிட்டு இருந்தேன்னா அவனுக்கு நான் தானே பதில் சொல்லியிருக்கணும். இந்த ஆவியானவர் நிக்க வச்சாருண்ணே. திரும்ப சொல்றேன், நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை குறிச்சு விளையாட்டா நினைக்காத. எத்தனையோ பேரை வாழ வைக்க வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தர் மேல வல்லமையா ஊத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீ நான் அதை விளையாட்டா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ ஆலயத்துக்கு வந்த உடனே கை தட்டினா மட்டும்தான் சில ஆட்களுக்கு அபிஷேகம் வரும். யாருன்னா ஒருத்தர் பேசினாதான் அதை பார்த்து தான் நம்மள ஆவியில நிரப்புவோம். நான் சொல்றேன், அதுக்காக கர்த்தர் உங்களை நிரப்பல. அநேகரை வாழ வைக்கும்படியாக, அநேகரை பரலோகத்துக்கு நடத்தும்படியாக, அநேகர் மீது அவருடைய ரட்சிப்பை ஊற்றும்படியாக கர்த்தர் உண்மையிலே மேலே கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் திரும்ப சொல்ற ஒரே வசனத்தை தான் கர்த்தர் ஞாபகப்படுத்தினாரு. நீ கேட்டு பெற்றுக்கொண்டவனை குறித்து கவனமா இரு. நான் உங்ககிட்ட வந்து கேட்பேன், என் நிறைய உங்க மேல ஊத்துனே. நீ கேட்டல, என் ஆவியானவர் உனக்கு கொடுத்தனே. என்ன மாதிரியே இருக்கிற என் இதயத்தோடு இருக்கிறவரை உங்ககிட்ட கொடுத்தனே. நீ என்ன பண்ண அவரை வச்சுட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்கிறோம். எனக்கு ஆவியானவர் உனக்கு எனக்கு ஞாபகப்படுத்துறார். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆவியில இருந்து ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நாள் ஒரு அம்மா சொல்லும் போது நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். அதுக்கு சர்ச்சைக்கு வரல அந்த அம்மா, வேற ஒரு சர்ச்சைக்கு போகுது. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஜெபிக்க கூப்பிட்டாங்க. அப்ப ஜெபிக்க போன போது கர்த்தர் குடும்பத்துக்காக வச்சிருந்த வெளிப்பாடுகளை சொன்னேன். இந்த மாதிரி இருந்ததுமா அதான் வீட்டுல பிரச்சனை, அதை தூக்கி போட்டாங்க. பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அந்த வீட்டில் அவருடைய கணவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்தாரு. இன்டர்வியூ போகும்போது ஜெபம் பண்ணா, போன்ல ப்ரே பண்ண, சூப்பரான வேலை கிடைச்சிச்சு. மாசம் 40,000 50,000 சம்பளம் வாங்குறா. அதை நினைவில் வைத்து அந்த குடும்பத்தை கூட மாசம் ஒரு சின்ன காலேஜ் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஒரு முறை நான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் உனக்காக மாத்திரம் நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன் பாஸ்டர். உண்மையை நான் ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டேன். இன்னொரு பக்கம் நானே எனக்காக ஒரு நேரம் ஜெபம் பண்றதில்லை, எனக்காக ஒரு அம்மா ஜெபம் பண்றாங்கன்னா அவங்க எனக்கு எவ்வளவு வேல்யூபிளான ஆள். கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நீ சபைக்காக, சபை ஊழியனுக்காக நீ எவ்வளவு நேரம் ஆவியில நீ ஜெபிக்கிறியோ, உங்களுடைய போதகரை கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்து நீங்க கண் கூட பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். ஆவி அப்போஸ்தலர்கள் செஞ்சது என்ன? அவர்கள் ஆவி நிறைவை பெற்றுக் கொண்ட போது ஒரு பெரிய தரிசனம் கிடைச்சது. இங்க மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும். அல்லேலூயா. நான் போயிருந்தேன், இந்த மேல் வீட்டு அறைக்கு போயிருந்தோம். அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அப்போஸ்தலர் 1:8 நடந்த அந்த இடத்துக்கு போனோம். ஒரு குழுவா போயிருந்தோம். எங்க போல பல குழுக்கள் வந்திருந்தாங்க. அந்த இடத்துக்குள்ள போன உடனே நம்மளை அறியாமலே ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ள இறங்குறத பார்க்க முடியுது.
யாரும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடம் அப்படி இருக்கிறது. எங்களுக்கு சொன்னாங்க, எப்போ இந்த ஆவியானுடைய நிறைவு சீசனின் மேல இறங்கினதோ அந்த இடத்துல ஒரு வருஷத்துக்குள்ளாக பல நாடுகளை அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு உனக்குள்ளே எனக்குள்ளே ஆவியோட நிறைவு இல்ல, இந்த நிறைவு வச்சு நம்ம என்ன பண்றோம்? சண்டை போட்டு உட்காந்துருக்கோம். மனுஷன்கிட்ட சண்டை, பிள்ளைங்கிட்ட சண்டை, பேசுறது இல்லை. ஏன் இந்த ஆவியான உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? வீட்டில் பிள்ளை படம் கூட பேச மாட்டாரா? எப்போ பார்த்தாலும் சில ஆள் வருவான் சர்ச்சுக்கு. நான் என்னுடைய சர்ச்சை சொல்றேன். வரும்போது வந்து உட்காரும் போது எப்படி உட்காருவான்? ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருவான். ஆனால் வேலை செய்வான் பாருங்க. அவன் அந்த ஸ்கிராப் ஒர்க் பண்றாங்க. ஒரு சுவிட்ச் இருக்கு பாருங்க, சுவிட்ச் பார்த்துக்கிறீங்களா? இந்த சுவிட்சை உடைச்சி அதுல இருந்து பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்க்ரூ பத்திரமா எடுத்து வைப்பான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு ஸ்க்ரூ பத்திரமா எடுத்து வைக்கிறாரு. சர்ச்சில் வந்து என்ன பண்ணுவான்? பார்த்தா நமக்கு தூக்கம் வந்துடும். ஃப்ரண்ட் ரோல அவங்க பொண்டாட்டி பக்கத்துல இருந்து ஒவ்வொரு முறையும் வச்சுருக்கோம். அப்படியே தூக்கி, ஆனா அந்த ஸ்க்ரூ எடுக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ பத்திரமா நிற்பா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், கர்த்தர் வெளியேற பெற்ற அபிஷேகம் என்ன பியூட்டி தெரியுமா? இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நேரத்தில் அதிகமாக செலுத்த முடியல. என் கல்யாணம் ஆகாத நாட்களை நான் யோசிச்சு பார்க்கிறேன். மணிக்கணக்கா தேவனுடைய சமூகத்துல நீ சர்ச்சை கிடைச்சது, சர்ச்சை இல்லாத நாட்களை யோசித்து பார்க்கிறேன். மணிக்கணக்கா யாவையான ஒரு சமூகத்துல 10 மணி நேரம் 12 மணி நேரம் தேவ சமூகத்தில் கடந்த அந்த அனுபவத்தை யோசித்து பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆனா அந்த அனுபவங்கள் கர்த்தருடைய ஆவியான தேவல நான் விட்டுல, இன்னைக்கு வரைக்கும் ஆவியான நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தான் சொல்றேன், நீ தான் கேட்ட ஆண்டவர்கிட்ட என் நிரப்பாண்டவரே. ஒரு வயசான பாட்டியம்மா காட்டு வழியா போயிட்டு இருக்குது. அது போகும்போது திருடர்கள் வந்து வேகெல்லாம் பிடிங்க அந்த பாட்டி அடிக்க வரும்போது அல்லேலூயா ஒரு சத்தம் போட்டு பாருங்க. என்ன போட்டிருக்குது? இந்த சத்தம் திருடன் காதுல போலீஸ் வண்டியில வர சைரன் சத்தம் மாதிரி கேட்டு எல்லாத்தையும் போட்டு ஓடி போட்டுக்கிறாங்க. இது கொஞ்ச நேரம் கழிச்சு சேர்ந்து பார்த்தா பேக் மட்டும் தான் ஆளை காணும். ஒருத்தம் கூட இல்லை. லேலியா தோத்துரும், லேலியா தோத்துரும். யாருக்கு? 80 வயசு கேள்விக்கு லேலியா தோத்துரும், லேலியா தோத்துரும். சில நாள்ல நான் போன இடங்கள்லாம் எல்லாம் வயசான கேள்விக்கு தான். தப்பா எடுத்துக்காதீங்க. பல்லே இருக்காது, முட்டி போட்டு என்னை அது முழங்கால் நின்று அவ்வளவு நேரம் நிக்குது. நமக்கு அசிங்கமாக்குது. நம்ம போற முட்டி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கம்பீரமா முட்டி போடுவோம். 2 நிமிஷத்துல முட்டி நேரம், 3ஆவது நிமிஷத்துல முட்டி நேரம், 4ஆவது நிமிஷத்துல என்ன ஆயிடும்? 5 நிமிஷம். அந்த 85 வயசு கல்வி அப்படி ஸ்டடியா நிக்குது. இதுகிட்ட போயிட்டு என்ன பண்ணுறதுக்காக வல்லமையா ஊழிய செய்ய சொல்ல முடியும்? அது சொல்ல, என் பையனை பார்க்க மாட்டான். நான் சொல்லுவேன், உன் பையன் பார்க்கலன்னா என்ன? உன்னை உருவாக்கின ஆண்டவர் இருக்கிறார்ல, அவர் உங்க கூட இருக்கிறார். அவனை தான் சொல்லிட்டு வருவேன். நான் இப்போ உங்ககிட்ட அதான் சொல்றேன், நீங்க ஆண்டவர்கிட்ட நிறைய வாங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் கொடுத்தா உங்க வீடு பத்தாது. பத்துமா? ஒருத்தர் கல்யாணத்துக்கு வருஷம் கேட்கறான் அவங்க பொண்ணு வீட்டுல, எனக்கு 3 செட் சோபா வேணும். 3 செட் சோபா சாதாரண சோபா இல்லை, இந்த குஷன் வச்சு வருவாங்க, ஸ்பான்ஸ்ல வச்சு பெருசு. எத்தனை வர வீட்டுக்குள்ளே போலாது. எங்க 370 ஸ்கொயர் ஃபீட்ல 3 செட் சோபா. இப்போ சோபா எங்க இருக்குது? கிச்சன் கிட்ட மேலே ஏறி போற மாதிரி இருக்குது சோபா. நான் என்ன கேட்கறேன்னா, கேட்டிய என்ன பண்ணது வச்சு? அபிஷேகத்தை கேட்டேன், ஜெப வல்லமையை கேட்டேன், ஏன் சொல்லப்பட வரங்களை கேட்டேன், தீர்க்க தரிசன வரத்தை கேட்டேன். ஒரு ஆளுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லிருக்கிறியா? ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த எண்ணத்தோட போறியா? இந்த வீட்டுல என்ன செய்யணும் போறியா? இன்னைக்கு இந்த சபை சியோன் பெண்டிகாஸ்டல் ஐக்கியத்துல ஒருவேளை திருச்சபையில் இருக்கிற உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பல ஆயிரங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்ப வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். சும்மா ஒரு ரப்பர் கட்டிட்டு போறதுக்கு இல்ல. இந்த ஆவியானவர் நிறைய ரகசியங்களை கர்த்தர் உங்க கூட பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆவிய தம்பி தங்கச்சிங்க, ஒருவேளை நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், எங்களுக்கு அன்னைக்கு ஊற்றின அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை ஏசப்பா தயவுல 33 வருஷம் ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன குறைவு கூட கர்த்தர் வைக்கவே இல்லை. அழகா தினமும் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கேக்குறேன், நீங்க ஆவியில இருந்தா எப்படி இருப்பீங்க? ஆவியில
சும்மா சொல்லுங்களேன். கண்ணை மூடினாதான் பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. என் கண்ணை திறந்து ஜெபம் பண்ண வர மாட்டாரா? நீ நடந்து போகும்போது ஆவியானவருக்கு ஜெபம் பண்ண ஆவியானவர் கூட வர மாட்டாரா? இன்னைக்கு காலை வேளையில உங்களை நான் கொஞ்சம் தெளிவாக்குகிறேன். இந்த ஆவியானவர் ஏதோ சும்மா பேசுறதுக்கு அல்ல, உங்களை நிறைவுக்குள்ளே நடத்தி அநேகரை தம் மண்டையிலே சேர்ப்பதற்காக இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊட்டப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கனிகளை கேட்டோம், வரங்களை கேட்டோம். கனிகள் என்ன சொல்லுங்க பார்க்கல? ஆவின் கனிகள் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. அன்பு சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. ஒரு நாளைக்கு அன்பா இருந்துக்கிட்ட உன் புருஷன்கிட்ட, உன் பிள்ளைங்கிட்ட, அடுத்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உன் குழந்தை எங்காச்சும் பார்த்து தங்கம் நல்லா கேட்டா சொல்லி சனிய பாரு புருஷன்கிட்ட அன்பா. ஒரு அம்மா சொல்றா, என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு வல்லமையா பயன்படுத்தி ஜெபம் பண்ணுது பாஸ்டர். இங்க வா, இங்க வாங்க. என்னையா உன் வீட்டுக்காரருக்கு பிரேயர் வரும்போது சாப்பாடு செஞ்சு வச்சு வந்தியான்னு கேட்டேன். இல்ல ஃபர்ஸ்ட் அதை போய் செய், அதுக்கப்புறம் நீ என்ன இருந்தது. இந்த ஆவியானவர் ரொம்ப ஞானம் உள்ளவங்க. நம்ம சில நேரத்தில் அவசரத்துல என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? கேஸ் ஆஃப் பண்ணாம சர்ச்சுக்குள்ள வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணா வந்து அப்பதான் வந்து 10 பேரை தள்ளி விட்டு வந்து உட்கார, திரும்ப உடனே என்ன பண்ணுவோம்? கபகபடி எழுந்து போகணும். ஐயோ தண்ணி ஆஃப் பண்ணா தெரியல, கூட்டு போட்டானா தெரியல. சொல்ற காலையில எழுந்துக்கும் போது ஆண்டவர் ஆலயத்துக்கு போனோம், எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. ஆண்டவரே ஜெபம் பண்றோமா? ஜெபம் பண்றோமா? நம்ம சர்ச்செல்லாம் ஆரம்பிச்சு 3வது பாட்டு போகும்போது தான் வரமே. வசனம் சொல்லி ஆவியின் கனிகளை கத்தத்துக்கு அன்பா இருக்கணும். ஆண்டவரே எல்லாருக்கிட்ட எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். ஆண்டவரே சொன்னமா இல்லையா? சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம்னு சண்டை வருது, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? பொறுமை, ரொம்ப பொறுமையா இருக்கணும். நம்ம ஒரு கணவன் மனைவி பேட்டி எடுக்கிறாங்க, 50 வருஷம் ஆச்சு, 2 பேருக்குள்ள சண்டையே இல்லையா. அப்போ பேட்டி எடுத்து வந்தாங்க, சார் உங்களை பத்தி கேள்விப்படுறோம், சண்டையே போட மாட்டேங்க, கூட சண்டையே வரது இல்லாம காரணம் என்ன? என் மனைவிட்டு போய் கேள்வி. அந்த அம்மாட்ட போய் கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, சார் கல்யாணம் பண்ண வந்து புதுசு காஃபி குடிக்கலான்னு எடுத்துன்னு போனேன், ஒரு குதிரையை பார்த்து என் வீட்டுக்கார பேசிட்டு இருக்கிறாரு. 1 2 3 சொல்லு எழுந்துக்கல உன்னை சுற்றுவேன்றாரு. நானும் பார்த்துட்டே இருந்தேன். அந்த குதிரை கிட்ட சொல்ல 1 எழுந்துக்கல, 2 எழுந்துரு, 3 எழுந்துரு, தமான ஒரே சுட்டாரு. அன்னைக்கு என் வாயை மூணு சார், 50 வருஷமா என் வாயை திறக்கல சார். அதனால கொடுக்குற என்ன வரல சொல்லுங்க பக்கத்துல. வாயை மூணு எனக்கு சண்டை, வாயை திறந்தாங்க போது கொண்ட. இன்னைக்கு நீங்களும் நானும் யோசிப்போம். பொறுமை, அன்பு, சந்தோஷம், இந்த கனிகளை கடவுள்கிட்ட கேட்ட எனக்கு கொடுங்க ஆண்டவரே. வரங்களை கேட்டோம், கையை வச்சோட சுகமாகணும். யாராவது ஒரு ஆளுக்கு சந்திச்சிருக்கிறோமா? கையை வச்சோன்னா சுகமாக ஜெபம் பண்றேன்ல, என் கையை அக்னியா பயன்படுத்த நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். 14 வருஷம் கஷ்டப்பட்டேன் வியாதியில. இப்ப ஸ்ரீலங்காவுக்கு முதல் முறையாக முடித்துட்டு போகும்போது அந்த முல்லைத்தீவு கிட்ட ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டம் முடித்த உடனே ஒரு வாலிப புள்ளைய அங்க கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. நான் எப்படி கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரி பிரச்சனை அந்த புள்ள இருக்கிறா. தோல் நோயில உடம்பெல்லாம் அப்படியே கொதனா இருக்கு அந்த பிள்ளைக்கு. இப்போ இந்த சாட்சி கேட்ட உடனே பாசஸ் மாதிரி என்ன கூப்பிட்டாங்க, பிரதர் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுல, நீங்க இந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பிள்ளை மேல மனசார கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்தது உண்மைடா, ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், இந்த பிள்ளைக்கு நீங்க சுகம் கொடுக்கணும் ஆண்டவரே. அடுத்த மாசம் எனக்கு ஃபோன் கால் வருது ஸ்ரீலங்கால இருந்து, பாஸ்டர் நீங்க ஜெபிச்சுட்டு போனீங்க, அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை. அப்ப உண்மையிலேயே என் மேல ஆண்டவர் வரத்தை வச்சது எதுக்கு? சும்மா கேட்கறதுக்கா? இவனுக்கு இல்ல எனக்கு வரணுன்றதுக்காக இல்ல இல்ல, கர்த்தருடைய காரியம் நிறைவேறணுன்றதுக்காக கர்த்தருக்கு மேல வரத்தையும் கனிகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு காலையில கடவுளுடைய வார்த்தை நீ கேட்டு பெற்றுக்கொண்டவர்களை குறித்து ஞாபகமா கவனமா இரு. ஒரு நாள் இயேசு வருவார், அவர் வரும்போது கேட்பாரு, உன்னை எல்லாவற்றையும் நான் அலங்கரிச்சேன், அபிஷேகத்தை உன்னை அலங்கரிச்சேன், வரங்கள்ல உன்னை அலங்கரிச்சேன், கனிகளினால உன்னை அலங்கரிச்சேன், ஏன்
குடும்ப வாழ்க்கையில் ஒன்று அலங்கரிச்சேன். மகாராஷ்டிரா ஒழித்து போயிருக்கும் போது என்னை ஒரு வீட்டுக்கு எடுத்து போனாங்க. நல்ல பெரிய வீடை கட்டியிருக்கிறாங்க. அப்போது நான் அதை கவனிச்ச ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், ஒரு 4-5 பெரிய பெரிய வண்டி லாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஜபம் நடத்தும் போது அந்த சகோதரனை கவனிச்சேன். அவர்கிட்ட இருந்த தாழ்மை, அவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் எங்களை அழைச்சிட்டு போனது, எங்ககிட்ட முழங்கால் படிக்கிட்டது, எங்ககிட்ட பேசுகிற விஷயத்தை கவனிச்சு பார்க்குறேன். ஓ, செம்ம பியூட்டியாக இருந்துச்சு. இவ்வளோ வசதியாக இருக்கிற மனுஷன் இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாத்தையும் கத்தத்தான் என்ன செஞ்சார். ஆனால் பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு கடவுளை ஆசீர்வதிச்சோம், உன் வாழ்க்கையினுடைய நிலைமையை என்ன பீத்திக்கிறது தெரியுமா? நம்ம என்ன பெருமையாக பேசிட்டு இருக்கிறது தெரியுமா? நம்ம இல்லைன்னா கூட சில ஆள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டோம். என் வீட்டுக்கு பிரியாணி தான் வாழ்ந்தாரு, அந்த சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், போய் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம் இல்லை? அல்லேலூயா. நாங்களாம் எவ்வளவு குத்தம் தெரியுமா? இப்ப என்ன பண்ண, எல்லா குடும்பத்துல புடி வீட்டுல வச்சுட்டு இருக்கிறேன். சொல்றேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உன் மேல அபிஷேகத்தை வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உன் மேல வரங்களை வல்லமையை வச்சதுக்கு, கனிகளை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உனக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் வீட்டுக்கு வருகிற மருமகளை கர்த்தர் உனக்கு கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் திரும்ப சொல்றேன், நீங்கள் நானும் கிறிஸ்துவை இந்த பூமியிலே பிரதிபலிக்கக்கூடியவர்கள். நற்கந்தங்களாக கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார், வாசனை திரவங்களாக வச்சிருக்கிறார். மத்திய சுவிசேஷம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இந்த பாம்பே பட்டணத்துக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமா வச்சிருக்கலாம், உங்களை உப்பாய் வைத்திருக்கலாம். நீங்கள் நானும் மக்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் கர்த்தர் உங்கள் எல்லா வரங்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். செல்ஃபிஷா இருக்கிறதுக்கு இல்ல, நீ வண்டி வாழன்றதுக்காக இல்ல. நீ வாழ நல்லதான், சாப்பிடு நல்லதான், ரெஸ்ட் எடு நல்லதான், நல்ல வீட்டை கட்டு நல்லதான். ஆனால் அதில தேவனுக்காக என்ன செய்கிறோம் என்பதை கவனித்து பாருங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதா, ஆண்டவரே ஒரு 10-20 பேர் உட்கார்ந்து ஆராதனை பண்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன இடத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வீடு ஒரு ரூம் இருக்கட்டும், எனக்கு ஒரு ஹால் கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் தயவுல நான் திரும்ப சொல்றேன், மேல 100 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் இடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கான எல்லா வழிகளையும் கர்த்தர் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார். நான் திரும்ப சொல்லுகிறேன், கேட்டு பெற்றுக்கொண்டவர்களை குறித்து கவனமா இருங்க. நீ எதெல்லாம் கேட்டியோ, நல்ல புருஷன் வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, நல்ல புருஷனை கொடுத்தாரு. நீ யாரா இருக்கிற? நீ யாரா இருக்கிற? நீங்க யாரா இருக்கிறீங்க? நல்ல பிள்ளையை கட்டிங்க, கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரு. நல்ல அம்மா அப்பா இருக்கிறோமா? நல்ல சபையை கொடுத்தாரு, கேட்டீங்க, கொடுத்தாரு. நல்ல விசுவாசியா சர்ச்சுக்குள்ள இருக்கிறோமா? திரும்ப சொல்லுகிறேன், நீங்களும் நானும் எந்த இடத்துல நிக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். இந்த ஒரு வார்த்தை மட்டும் 3 மட்டும் நான் திரும்ப வாசி கேட்கிறேன். ரொம்ப அழகான வார்த்தை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவர்களை குறித்து நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல இடத்தில் வருவேன். நான் உண்மையில் வருகிறதை நீ அறியாதே. அல்லேலூயா. என்னால இன்னைக்கு இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நீங்க இந்த அபிஷேகத்தை கேட்கும் போது உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? எஞ்சி கூத்தாடி கேட்டவில்லை, உன் மேல ஆவியானவர் நிறைய இறங்கினாரு. நீ பாவின்னு பார்க்காம, நீ ஒரு மோசமான ஆளுன்னு பார்க்காம, நீ ஏமாத்துறவன்னு பார்க்காம, உன் மேல தன்னுடைய வல்லமை ஊத்துனார்ல. இன்னைக்கு அந்த வல்லமை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தர் தீர்க்கதரிசன வரம், வெளிப்பாட்டின் வரம், வியாக்கியானம் பண்ற வரம், இல்ல குணமாக்குற வரம், சுகமாக்குற வரம், கர்த்தர் எல்லாம் நல்ல பாடுற வரத்தை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அப்படியே மூலையில தேங்கி உட்காந்துட்டு இருப்போம். வீட்டு பிரச்சனை நினைச்சு, குடும்ப பிரச்சனை நினைச்சு, அதை நினைச்சு உட்காந்துட்டு இருப்போம். இல்ல ஆண்டவர் உன்கிட்ட கொடுத்திருக்கிற வரங்கள், கனிகள் எல்லாத்தையும் கர்த்தர் உன்கிட்ட கேட்பார்ன்றது மறந்துடாத. கர்த்தர் பூமியிலே மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவும் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை மறந்துடாதபடிக்கு கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளைகளை ஆராய்ந்து பார்க்கிறாப்பா, எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே.
நல்ல ஒரு போதகரை இந்த ஆலயத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். மக்களுக்காக சேவை செய்யும், மக்களுடைய கவனத்தை ஆண்டவரை கட்டாமல் பக்கம் திருப்பவும், ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பவும், அவங்க உழைத்திருக்கிற ஒவ்வொரு உழைப்பை கத்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிற நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இன்னைக்கு யோசித்து பார்க்கிற ஆண்டவரை எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஹalleluya 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 வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ்ந்தால் பாடுவே என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ்ந்தால் பாடுவே என்றுமே என்றுமே முடிஞ்சவங்க நேர் முழங்கால் படிட்டீங்க. நான் பெற்றுக்கொண்டவர்களை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என் கையில கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிற காரியத்தை, என் குடும்பத்தை, ஆலயத்தை, ஆண்டவரே இருக்கிற மக்களை கர்த்தர் நம்பி என் கையில கொடுத்திருக்கிறீங்களே, நான் என்னவாய் செய்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தர் சொன்னார், சோம்பேறியான ஊழியக்காரனே, கவனமில்லாத ஊழியக்காரனே, கவனமில்லாத விசுவாசியே, கையில நான் தாழ்ந்து கொடுத்தேன், என்ன புதைச்சி வச்சிருக்கிற, யாருக்கும் இல்லாம வச்சிருக்கிறியே. சொன்னார், போய் காசு காலத்துல கொடுத்துலாச்சும்
வட்டியாச்சும் கிடைச்சிருக்கமே, இன்னைக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க மந்தமாய் என்று சொன்னாரு. மரத்தின் மேலே கோடாரியை வைத்திருக்கிறேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் வெட்டி எறிகிறேன் சொல்லி துப்புக்கூடை கையில் இருக்கிறது. கர்த்தர் சலிக்கும் போது பதர்களை தனியாய் பிரிப்பார், முத்துக்களை தனியாய் கொடுத்திருப்பார். யாவும் வைத்துக் கொண்டு நேர் முழங்காலே கண்களை மூடி ஒரு விஷயம் கிருபையாய மனதை சேர்ந்த அபிஷேகம் எனக்கு ஆண்டவரை நீங்க கொடுத்தது வரங்கள் எனக்கு கொடுத்திருக்கிற தாளங்களை இந்த ஆவியுடைய அபிஷேகமே இல்லாத ஒரு அம்மா உலகம் முழுக்க பெருமையாசப்பட்டவரே. மதர் தெரேசா அன்புனால ஜனங்களை இழுத்து கொண்டாங்க. எவ்வளவு சேவை. இன்னைக்கு நாம பெருமையா இயேசுவாருடைய பிள்ளைன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு வேலை கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த தாராவில இந்த இந்திரா சால்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதனை போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட கூட நீங்க நானும் கை கோர்க்க வேண்டும். அவங்களோட கூட இந்த ஆலயத்துக்காக நீ நானும் செய்ய வேண்டிய எத்தனையோ வேலைகள் இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கண்களை மூடி அனுபவங்களை நான் படிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவத்தை கர்த்தர் என்னை ஞாபகப்படுத்தினார். ஒரு வயதான தாய், 80 வயது உள்ள ஒரு தாய் காலத்தில் பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, பாஸ்டர் நான் அந்த வயசுல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். பாஸ்டர் சொன்னாருமா, உனக்கே முடியல, நீ என்ன ஊழியத்தை செய்ய, என்ன ஊழியத்தை பற்றி செய்வோம் பாஸ்டர். அந்த அம்மா சொல்லி, அந்த ஐயா சொன்னாரு, உனக்கு ஊழியம் கொடுக்குற அளவுக்கு சர்ச்சில் ஒன்றும் இல்லை, நீ போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அந்த அம்மா போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவர் ஊழியம் செய்யணும் ஆசையாக இருக்குது, எனக்கு ஊழியத்தை கொடு. பாஸ்டர் கேட்டால் உங்ககிட்ட கேட்க சொல்கிறார் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ இருக்கிற இடத்துல ஒரு போர்டு எழுதி போட்டு தனியாக இருக்கிறவங்க நாம் சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லி. அது ஒரு காலேஜ் வாசல், காலேஜ் பிள்ளைங்க போயிட்டு வர இடம். தனியாக இருக்கிறவங்க, லோன்லியாக இருக்கிறவங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்ல போது வாலிப பிள்ளைங்க தவறாக எடுத்துக்கிட்டு அந்த ஏரோமார்க் போன இடத்துல அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. கதவு தட்டு, அந்த பாட்டி கதவு தட்டினா உள்ள கூட்டாங்க. கதவு சாத்திட்டு வருகிற ஒவ்வொருக்கும் இயேசுவை என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த 80 வயசுல அந்த தாய் மறிக்கும் போது 80 ஆத்துமாக்கள் அறுவடை பண்ணிச்சாங்க. கர்த்தர் உனக்கு எனக்கு கிருபையா நல்ல படிப்பு, நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்க, நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க நானும் வருமானத்தை என்ன பண்றோம், நீ சாப்பிட்டு நல்லதுதான், ஆனா தேவனுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்குதுல பொருத்தனை அன்னோட பண்ண தீர்மானங்கள் பொருத்தனைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீ கர்த்தர் உங்களை ரீகன்வின்ஸ் பண்ண முடியுதான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை திரும்பவும் அந்த ஆதி நிலைக்கு உங்களை கொண்டு போக முடியாது. எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி கர்த்தர் உங்களை ஆதியில உங்க மேல வச்சு அபிஷேகம் பண்ணப்பா, உங்களை நடக்கும்படி, குடும்பத்தை நடக்கும்படி, ஆலயத்தை நடக்கும்படி, ஆலயத்தில் ஊழியம் செய்யும்படி, கர்த்தர் உங்களை படிக்கும்படி, உங்க நண்பர்களை பேசும்படி கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வரங்கள் அல்லவா, கனிகள் அல்லவா. இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனித்து பார்ப்போம். ஆண்டவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டவைகள், நீ அவனுக்கு கேட்ட